தயவு பதிவு 7 நான் வந்த வரலாறு எனது இயற்கை தனி அனுபவ வாழ்க்கை. பதிவு 7. ஆக இங்கு முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை என்பது 1, 2, 3 நம் தமிழ்ஞான சைவ சித்தாந்த பெரியோர்கள் கொள்கைப்படி பதி, பசு, பாசம் ஆகிய இயற்கையில் உள்ள அனாதி முப்பெரும் பொருளாகும். அனாதியாய், அகண்டமாய், அன்பு வெளியாய், எங்கும் நிறை இயற்கை உண்மையாகிய சத்துப்பொருளே முடிவற்ற நித்திய அனுபவ வாழ்வு அனுபவத்தின் பொருட்டு ஒன்றே மூன்றாக இயற்கையில் அனாதியே தோற்றம் கொண்டு உள்ளது. பதி ஆகிய உள்ளொளி இம் ஆகவும், பசு ஆகிய ஜீவான்ம உணர்வு ஊ ஆகவும், பாசமாகிய விண்பூத அணுச்சூழல் ஆ ஆகவும் கொண்டு இதுவே இம் உ ஆ. கீழிருந்து மேலாக பார்க்கும்போது ஆ உ இம் என ஓம் என்ற உருவ அருவுருவ அருவத்தோற்றம் கொண்ட ஓங்கார வண்ணமானதாக உள்ளது. அதாவது வெளிமுற்றும் நிறைந்த சத்தான அன்பு கடவுள் தனது உண்மையை ஓங்கார வண்ண அருள் விளக்கமாக அணுதோறும் வெளிப்படுத்தி கொண்டு சச்சிதானந்தமாய் வாழ வருவதற்காகவே இயற்கையில் உள்ள ஏற்பாடு இதுவாகும் என்கின்றார் நம் தயாநிதி சுவாமி சரவணானந்தார். சரி, இப்போது அந்த அனுபவத்துள்ள முப்பொருளின் தன்மை என்ன என்று தெரிந்து கொள்ளலாம். கடை நிலையாகிய ஆகாச பூதானு சூழலே பாச நிலையாகும். இது உணர்வற்ற ஜடப்பொருள் தோற்ற மட்டுமாகவே இருக்கும். இதை தன் சூழலாக கொண்ட இடைநிலையில் உள்ள ஜீவான்ம அறிவுணர்வாகிய ஆன்ம பசுவே சித்து என்னும் அறிவாக உள்ளது. எனினும் இது கடவுளுடைய அருள் அனுபவ இடமாக உள்ளது. ஆனால் அனுபவம் என்பது எல்லாம் அல்ல கடவுளே ஆயினும் அவர் நான் என்கின்ற ஜீவான்ம உணர்வாய் நின்றபோது கடவுள் தனது இருப்பாகிய உண்மையையும் அவரது எல்லாம் அல்ல அருள் தன்மையையும் பிரிக்க முடியாதபடி ஒன்றாக்கி உண்மை விளக்க அனுபவ வாழ்வு ஏற்க வேண்டியிருப்பதால் அது ஆன்ம நிலையில் தன் சுயானுபவத்தில்தான் முறைப்படி சிறிது சிறிதாக பெருக்கிக் கொள்ள வேண்டி இருப்பதால் அது இப்போது பூஜ்யானுபவத்தில் இருப்பதால் தன் இருப்பை தானே அறிய முடியாத நிலையில் இருள் நிலையில் ஜடம்போல் உள்ளது. எனவே இப்போது அது பசு என்றே அழைக்கப்படுகிறது. தொடரும் அடுத்த 8வது பதிவில்.